குறித்த சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஓகே. பைபிள்ல ரட்சிப்ப 3 காரியங்களாக, 3 விதங்களாக, சல்வேஷனை வந்து ஒரு 3 காரியமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வேதத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்ல போறது இல்ல, நம்ம ஏற்கனவே சொன்னதுனால, தேவன் மனிதனை ஆவி, ஆத்மா, சரீரம், ஸ்பிரிட், சோல், பாடி, இந்த 3 விதமா படைச்சிருக்கிறார். ஓகே. ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இப்ப நான் பேசுற சத்தம் உங்க காது வழியா கேக்குது, உங்க சரீரம் வழியாக உங்க ஆத்மாவுக்கு போகுது, உங்க மனசுக்கு போகுது. ஆத்மா என்பது மனசு, சோல். சோல் மைண்ட். ஓகே. உங்க மைண்ட் அதெல்லாம் ஆத்மா இதுல வரும். ஸோ உங்கள் ஆவி, உங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஆவி. அது நீங்க தான் அந்த ஆவி, ஸ்பிரிட். இன்னும் சொல்ல போனா, நாம் அத்தனை பேரும் ஆவியாக இருக்கிறோம், இந்த உடம்புக்குள்ள இருக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு ஒரு மனசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேயா? ஸோ இதை ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். ஸ்பிரிட், சோல், பாடி, ஆவி, ஆத்மா, சரீரம். சில மதங்கள், சில பிலீஃப்ல வந்து மற்றவங்க என்ன நம்புறாங்கன்னா, ஆத்மா சரீரம் நம்புவாங்க, ஆவின்னு சொல்ல மாட்டாங்க. ஆத்துமான்னு சொல்லுவாங்க, ஒரு சோல்னு சொல்லுவாங்க, சோல் பாடி அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வேதத்துல சோல், ஸ்பிரிட், பாடி 3 காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அது வசனம் வேணும்னா, 1 தெசலோனிக்கன் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கன் 5:23. இதுல வந்து பவுல் ரொம்ப தெளிவா எழுதுவார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ அதுக்கப்புறம் அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கன் 5வது அதிகாரம் 23, 1 தெசலோனிக்கன் சாப்டர் 5 verse 23. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம். இதுல ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம். பாருங்க, மூணையும் டிஃபைன் பண்றாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவி, ஆத்மா, சரீரம். புரியுதா? முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த மூணையுமே ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பாத்துக்குவாராம். Amen. Your whole spirit, soul and body be preserved blameless. Preserved blameless. ஸோ நம்ம ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே. இதுதான் ஃபவுண்டேஷன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி. இப்ப நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. ரட்சிக்கப்படுறீங்கன்னு இப்ப நம்ம சொல்றோம்ல, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பிரதர், எங்க வீட்டுக்காரர் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படலை. சரி. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க குடும்பங்கள்ல, உங்க ஃபேமிலிஸ்ல, உங்களுடைய ஒரு ஒரு நீங்க இருக்கிற ஊர்கள்ல, இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல, பிரதர் நான் மட்டும் தான் பிரதர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரட்சிப்பின் அனுபவத்துல இருக்கேன், மற்றவங்க எல்லாம் ரட்சிக்கவே படலை பிரதர், மற்றவங்க எல்லாம் இன்னுமே அஹ், ஆண்டவர் அறியல, ரட்சிக்கல. ஸோ நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்றோம்ல, ரட்சிக்கப்படலை அப்படின்னு. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறீங்க உங்க குடும்பத்துல? ஏன் உங்க வீட்லயே, பிரதர் நான் மட்டும் தான் பிரதர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அஹ், அஹ், எங்க ஃபேமிலியில நான் மட்டும் தான் பிரதர், என்ன ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்துக்கிறார் பிரதர். பாருங்க, நிறைய பேர் இல்லையா? இப்ப இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னாலே நீங்க தான். ஏன்னா மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கலாம், காப்பி குடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இப்ப நம்ம சொல்றோம்ல நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு. இப்ப நீங்க என்ன ரட்சிக்கப்பட்டீங்க? இப்ப உங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. So, ரட்சிக்கப்பட்டீங்கன்னா என்ன என்ன சொல்ல வர்றீங்க? உங்களே நான் கேட்கிறேன். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா என்ன என்ன நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். என்ன நினைக்கிறீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப உங்க கணவர் ரட்சிக்கப்படல, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. சோ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? என் பிள்ளைங்க எல்லாம் ரட்சிக்கப்படல பிரதர். சரி, அப்ப நீங்க என்ன ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நினைக்கிறீங்க?
நான் ஜீசஸ் அறிஞ்சிருக்கிறேன் பிரதர். ஜீசஸ் தான் ரட்சகர்னு நான் மனசார நம்புறேன் பிரதர். நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். அவர் நம்ம பாவத்தை வந்து சுமந்துட்டாரு. அவர் நமக்காக வந்தாரு. தேவகுமார்னு விசுவாசிக்கிறேன். என் இருதயத்துல விசுவாசிக்கிறேன். சோ எனக்குள்ள அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் அவரையே நம்பி இருக்கிறேன். சோ இந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கிறேன். அப்படித்தானே? அஹ்? இப்ப நான் சொல்றது யாரெல்லாம் எஸ் அப்படின்னு டைப் பண்றவங்க எஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு, அதுதானே ரட்சிப்பா யோசிக்கிறீங்க? இல்ல என் கடனை அடைத்து விட்டார் பிரதர், அதனால நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் வந்து இப்படி அப்படின்னு. சோ ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்னா என்னன்னா, நமக்கும் நம்மை உண்டாக்குன தேவனுக்கும் உள்ள உறவை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். நான் அத I can know my father. I can realize the father's presence. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை என்னால என்ன பண்ண முடியுது? உங்களால என்ன பண்ண முடியுது? உணர முடியுது. ஆனா அவங்களுக்கும் உணர முடியல. புரியுதா? சோ என் ஆத்துமா, என் சரீரம், என்னுடைய ஆவி தேவனை உணர முடிகிறது. என் மனசுல அவரை நம்ப முடியுது. என் சரீரத்துல தேவ பிரசனத்தை உணர முடியுது. என் ஆவியிலே என் தேவனை என்னால என்ன பண்ண முடியுது? ஆராதிக்க முடிகிறது. ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, என்னை மீட்டெடுத்திருக்கிறாரு. அதை உங்களுக்குள்ளே உணர முடியும். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நீங்க இல்ல, நான் கூட யாருக்கும் ப்ரூவ் பண்ண முடியாது. அதை நான் மாத்திரம்தான் உணர முடியும். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? உங்க ரட்சிப்பை நீங்க இப்ப நான் உங்க கேக்குறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னா ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன். யாருக்கெல்லாம் புரியுது? ரட்சிப்பை நாம யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேணாம். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். யூ நோ யூ ஆர் சேவ்டு. யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப என்கிட்ட கேக்குறீங்கன்னா நான் ஏன்டா ப்ரூவ் பண்ணணும் யாருக்கு? எனக்கு தெரியும்டா, என் தேவனை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். எனக்குள்ள அவர் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். ஐ நோ ஐ எம் சேவ்ட். ஐ நோ, எனக்கு தெரியும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஐ நோ. நான் வந்து 5 அடையாளம், ரட்சிப்புக்கான 5 அடையாளம், 10 அடையாளம், இதெல்லாம் தேவையில்ல. அதை நான் சொல்லணும்னு இல்லை, அதை நீங்க வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லை. உங்களுக்கு தெரியும் நீங்க தேவனுக்குள் பிறந்திருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். யூ நோ யூ ஆர் நவ் இன் ஹிம். அவர் உங்களுக்குள்ள இருப்பதையும் நீங்கள் அவருக்குள் இருப்பதையும் உங்களால் உணர முடியும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்றீங்க? சோ இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். பாருங்க. சரி, இப்போ இந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. இப்போ உங்க சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஆண்டவருக்குள்ள இல்லாதவங்கன்னு வச்சுக்கோ, ஆண்டவருடைய அன்பை தெரியாதவங்க. இப்போ இவங்க எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கிறிஸ்தவங்கன்னு சொல்றீங்க, ஏசு ஏசுன்னு சொல்றீங்க, ஆனா உங்க நடவடிக்கை எல்லாம் ஒண்ணுமே அப்படி இல்லையே. அஹ், நீங்க என்ன அப்படி இப்படியா மாறிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இவங்க என்னதான் அப்படி சொன்னாலும் என்ன, இவங்களெல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்லாம் அவங்க கேள்வி கேட்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு அந்த கேள்வி வரும், எல்லாருக்கும் வரும். என்னவோ புதுசா பிறந்துட்டீங்க, என்னோ இப்ப பயங்கரமா நீங்க தான் பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒண்ணுமே, சில நேரத்துல நீயும் தானே இப்படி பண்ற, நீயும் தானே இதெல்லாம் பண்ற, நீயும் தானே தப்பு பண்ற. அவங்க கேட்பாங்க, எந்த கிறிஸ்தவன் ஒழுங்கா இருக்கான்னு சொல்லு பார்ப்போம். எவனாவது ஒழுங்கா இருக்கானா? யாராவது இப்படி இருக்கானா? பொய் சொல்லாம இருக்கானா? இது சொல்லாம இருக்கானா? அது இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருதா? எல்லாருக்கும் வருது இல்ல, வெளியே இருக்கவங்களுக்கு வருது. ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்க உங்களுக்கே வருதா இல்லையா? நம்ம உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கோமான்னு கேள்வி வருதா இல்லையா? யாருக்கெல்லாம் வந்திருக்கு? ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையானே எனக்கே டவுட்டா இருக்கே. ஏன்னா எனக்கு தோன்ற எண்ணம், நான் செய்யற விஷயங்கள்,
நமக்கு அப்படி ஒரு வருது இல்ல கேள்வி. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்லி தரது உங்களுக்கு அதுக்கான பதிலாக மாறும். யாருக்கெல்லாம் புரியுது? சோ இப்போ இந்த ரெட்ஷிப்பு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். ஓகே, சரி. அதுக்கு நம்ம இப்போ ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் 2, நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. 2:8. எபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 8. ஓகே, சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன். இன்னும் ரெண்டு வசனம் சொல்லிட்டு உங்களுக்கு என்னங்கிறத புரிய வச்சிடுறேன். மீதி டீட்டெயிலாக அடுத்த வாரம் கூட நம்ம போகலாம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படியா நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே. சொல்லுங்க. பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த். ஓகே, இது ஒரு தனி சப்ஜெக்ட், வேணாம். சரி, இந்த வசனத்துல பவுல் என்ன எழுதுறாரு? ரட்சிக்கப்படுவீர்கள்னு எழுதியிருக்கா, ரட்சிக்கப்பட்டீர்கள்னு எழுதியிருக்கா? இந்த இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? முடிந்த காரியத்தை போட்டிருக்கா இல்ல எதிர்காலத்தை போட்டிருக்கா? டன், முடிந்தது, முடிஞ்சிருச்சுப்பா, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட அப்படின்னு போட்டிருக்கா, இல்ல இல்ல ரட்சிக்கப்படுவ அப்படின்னு போட்டிருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு போட்டிருக்கு? ரட்சிக்கப்பட்டீர்கள். யூ ஆர் சேவ்டு. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டா? யாரெல்லாம் ரைட் 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 சொல்லுங்க, டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ரைட் ரைட் ரைட். ரட்சிக்கப்பட்டோம். டன் டன். ஓகே, தெளிவா இருக்கா? இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிக்கிற நம்ம என்ன போட்டிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு போட்டிருக்கா? அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? நீ எல்லாம் ரட்சிக்கவா பட்டிருக்க? நீ எல்லாம் ரட்சிக்கப்படவே இல்லை, அப்படித்தானே அவங்க சொல்றாங்க எல்லாம். நீங்க எல்லாம் என்னத்த என்னத்த அப்படின்னு கேக்குறாங்கல்ல. சரி, அது ஏன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? வி ஆர் சேவ்டு. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், அவருக்குள் நாம் இருக்கிறோம். சோ வி ஆர் சேவ்டு. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென். சரி, இப்ப அடுத்த ஒரு வசனம் சொல்றேன். ஓகே, சரி, எழுதி நோட் பண்ணிக்கோங்க. 1 கொரிந்தியன் 1வது அதிகாரம் 18. ஓகே, இங்க கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறார். கொரிந்து சபைங்கிறது யாரு? ரட்சிக்கப்பட்ட சபை. ஓகேயா? சர்ச்சுக்கு எழுதுறாரு. கொரிந்து சபைக்கு எழுதக்கூடிய அதிகாரத்துல எப்படி எழுதுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18 என்ன எழுதுறாரு? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நல்லா பாருங்க, இதுல என்ன எழுதுறார்? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா. இட் இஸ் த பவர் ஆஃப் காட். சரி, முதல்ல வாசிச்ச வசனத்துக்கும் இப்ப வாசிக்கிற வசனத்துக்கும் ரெண்டு வசனத்தையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம். ஓகேயா? ஒப்பிட்டு பார்க்க போறோம். எபேசியர் 2:8யும் 1 கொரிந்தியர் 1:18யும் இப்ப ரெண்டு வசனத்தையும் நம்ம பார்க்க போறோம். இதுல ரெண்டுலயுமே ஒரு 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 சென்டென்ஸ் இருக்கு, ஒரு வாக்கு என்ன இருக்கு, வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? ரட்சிப்புங்கிற வார்த்தை இருக்கு. ரைட்டா? சரி, இப்போ எபேசியர் 2:8ல ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நீங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:18ல ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதாம ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னு இருக்கு. சோ இந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறவங்க எத்தனை பேரு இது ரெண்டுமே ஒன்னாதான் சொல்றாரு அப்படிங்கறத எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அப்படின்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அது ரெண்டுமே ஒண்ணுதான் பிரதர். அதுல ரட்சிக்கப்பட்டீர்கள்னு போட்டிருக்கு, இதுல ரட்சிக்கப்படுகிற நமக்கோன்னு அவர் எழுதியிருக்காரு. போத் ஆர் சேம். சேம்னா சேம் சேம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். போத் ஆர் சேம். சேம் 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 அப்படின்னு டைப் பண்ணுங்க.
போத் ஆர் சேம். சேம்னா எஸ், ஆமா, ரெண்டும் சேம் தானே. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இதுல வந்து ஒரு ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னா ஒரே ஒன்னதான் எழுதுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ம், சரி. ஆனா நீங்க தமிழ் வாக்கியத்தின்படி பாருங்க, சேம் கிடையாது. கரெக்டா? தமிழ் பாசிச்ச அது எங்க பிரதர், அங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா, முடிஞ்சது. ஆனா இங்க அப்படி எழுதல. இங்க என்ன எழுதுறாரு? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னா என்ன? இங்க முடிந்ததை சொல்லல, ஒன்னு நடந்து கொண்டு இருக்கிறத சொல்றாரு. யாருக்கு புரியுது? எபேசியர் 2:8 பாஸ்ட சொல்றாரு, முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ நேற்றுக்கு சாட்டர்டே, ஓகேங்களா? நேற்றுக்கு சாட்டர்டே, இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே, ஓகேயா? இப்போ நேற்றுக்கு நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஈவினிங் வாட்டர் மெலன் ஜூஸ் குடித்தேன் அப்படின்னா அது முடிஞ்சது. கரெக்டா? நேற்று ஜூஸ் குடிச்சேன்ப்பா, முடிஞ்சிச்சு, ஒரு முடிந்த காரியம். நேற்றைக்கு வந்து ஒரு புக்கு வாங்கினேன், என்கிட்ட அந்த புக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது முடிஞ்சது. இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு புக்கு வாங்கணும், கடையில போய் ஒரு புக்கு வாங்கணும், வாங்க போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நிகழ்காலம். புரியுதா? நிகழ்காலம்னா இப்போ நடந்து கொண்டு இருக்கிற விஷயம். புரியுதா? இப்போ எபேசியர் 2:8 பவுல் என்ன சொல்றாரு? ஒரு முடிந்த காரியத்தை சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு, ரட்சிப்பு முடிஞ்சிடுச்சு. நீங்க அதுல திருப்பி அதுல ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டீங்கன்னா பட்டீங்க, முடிஞ்ச ஒரு காரியத்தை சொல்றாரு. 1 கொரிந்தியர்ல ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, இந்த நமக்கோ என்பது இதை எப்படி என்ன சொல்றாருன்னா, இப்போ ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இந்த வசனத்தின்படி பவுல் சொல்றாரு, எப்பா ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. யாருக்கு புரியுது? சரி, இன்னும் புரியுற மாதிரி இன்னொரு புதுசா இருக்கவங்களுக்காக சொல்றேன், ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடாது இல்லையா? இப்போ ஒரு ட்ரெயின்ல ஒரு ஊருக்கு போறீங்க. இப்ப ட்ரெயின்ல போய் இறங்கிட்டீங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? நான் ட்ரெயின்ல ஏறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அது முடிந்த காரியம். அது இப்ப நீங்க ட்ரெயினுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, என்னப்பா வந்துட்டியா? இல்ல வந்துகிட்டே இருக்கேன். புரியுதா? இப்போ போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க? வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா, நான் ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டேன், இந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது முடிந்த காரியம். இப்ப ட்ரெயின்குள்ளேயே இருக்கிறீங்க, ட்ரெயின் போயிட்டே இருக்குது. இப்ப என்ன சொல்லுவீங்க? போன்ல வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஐ எம் ஆன் தி வே. சோ இந்த ரெண்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வேற வேற தான். ஆனால் ரட்சிப்பை குறித்து பவுல் எழுதும் போது ரெண்டையும் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. யாருக்கெல்லாம் புரியுது? ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. சரி, முதல்ல நான் தொடங்கும் போது ஒரு வசனம் சொன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன சொன்னேன்? நாம் ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீரம். சோ பவுல் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொன்னது நம்மளுடைய ஆவியை கூறுகிறார். யாருக்கெல்லாம் புரியுது? உங்க ஸ்பிரிட், உங்களுக்குள் இருக்கிற நீங்க, உங்கள் ஆவியில ஸ்பிரிட்ல நீங்க 100%, 100% உங்களை தேவன் ரட்சித்திருக்கிறார். அதனாலதான் அந்த அவரை விட்டு உங்களால போகவே முடியல. புரியுதா? அவரை விட்டு நீங்க போகவே முடியாது, நீங்க அவரை விட்டு பிரியவே முடியாது. அவருக்குள் நீங்க ஒன்னா இருக்கிறீங்க, அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறீங்க, அவரோடு இசைந்து இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. உன்னதத்திலே நாம் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த அனுபவம் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். நம்மளுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. யுவர் ஸ்பிரிட் ஆர் சேவ்டு. யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம், நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆவியிலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். சரி, அப்போ 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அந்த நமக்கோ என்பது எதை குறிக்கிறது? உங்க ஆவியை குறிக்கவில்லை, உங்கள் ஆத்துமாவை குறிக்கிறது. இட் இஸ் அபவுட் யுவர் சோல், உங்க மனசை குறிக்கிறது. புரியுதா? இது ஆவி அவர் சொல்லல.
ரட்சிக்க இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ஊழியக்காரங்க எல்லாம். அதனாலதான் பயப்படுறாங்க. இங்க பாரு, ரட்சிக்கப்பட்டுட்டே பட்டல, ரட்சிப்பை காத்துக்கணும், ரட்சிப்பை காத்துக்கணும். உங்க ஆவியின் ரட்சிப்பை காத்துக்கணும்னு எல்லாம் உங்களால முடியாது. ஏன்னா அது அவருக்கு ரட்சித்துட்டாரு, முடிஞ்ச விஷயம். அவர் வந்துட்டாரு, தங்கிட்டாரு, அவரு அந்த ஆவியோடு ஒன்னா ஆயிட்டாரு. அத நீங்க நினைச்சாலும் முடியாது. யாரெல்லாம் நம்புறீங்க உங்கள் ஆவியோடு தேவனுடைய ஆவி ஒன்றாக இருக்கிறார்? The Holy Spirit is one with your spirit. உங்கள் ஆவியிலே தேவனுடைய ஆவியானவர் இசைந்திருக்கிறார், கலந்திருக்கிறார். ஆனா உங்க ஆத்மா, உங்கள் மனது, இந்த மனது, உங்களுடைய ஆத்மா புரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்படவில்லை. இந்த பூமியிலே இருக்கிற நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில தான் நீங்களும் நானும் இருக்கிறேன், நம்ம எல்லாரும் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கட்டு, எல்லாரும் இந்த பூமிக்குள்ள இருக்கிறோம். நம் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கவங்க ஆவியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களே தவிர, உங்களுடைய ஆத்துமா அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா கூட இருக்கட்டும், அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படவில்லை. யூ ஆர் நாட் சேவ்ட் இன் த சோல். உங்க ஆத்மா ரட்சிக்கப்படலைங்க. உங்க மனசு ரட்சிக்கப்படல. உங்கள் மனசு விழுந்து போன மனசுதான். உங்க மனசு என்னதான் விழுந்து போனது? ஆதாம் விழுந்து போனான் இல்லையா? அந்த விழுந்து போன நிலையில தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா, ரட்சிக்கப்படாத உலகத்துல உள்ள ஒருத்தனுக்கு மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க மனசும் இருக்கு, என் மனசும் இருக்கு. நம்ம எல்லாருடைய, அது எவ்வளவு பெரிய சீனியர் பாஸ்டரா வேணாலும் இருக்கட்டும், இந்த உலகத்தை யூனிவர்ஸுக்கே நான் தலைமை போதகர்னு ஒருத்தர் சொன்னா கூட அவங்களுடைய மனது கூட ரட்சிக்கப்படல. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுது? அது எப்படி பிரதர்? அவங்க ரட்சிக்கப்படலைங்க, ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ரட்சிப்பின் நேரா போயிட்டு இருக்கே தவிர ரட்சிக்கப்படல. அதனால தான் நம்ம அத்தனை பேருக்கும், ஏன் சீனியர் பாஸ்டர் வரைக்கும் எல்லாருக்குமே கெட்ட எண்ணங்கள் வருகிறது, கெட்ட சிந்தனைகள் வருகிறது, மற்றவங்க மேல கோபம் வருகிறது, மற்றவங்க மேல எரிச்சல் வருகிறது. எல்லாம் காரணம் நம்ம மனசு ரட்சிக்கப்படல, நம்ம ஆவி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. உள்ள ஆவியானவர் பேசுகிறார். அதனாலதான் நம்ம டக்குன்னு கோவப்படுறோம், எல்லாம் படுறோம். உள்ள இருந்து, ஆவியில இருந்து ஆண்டவர் சொல்றாரு, ஏமா சரி விடு, கோவப்படாத, மன்னிச்சிரு. புரியுதுங்களா? அந்த சத்தம் உங்க ஆவியில இருந்து கேக்குது. உங்க ஆத்துமா ஆப்போசிட்டா இருக்கு. ஏன் ஆத்துமா ரட்சிக்கப்படல? ரட்சிக்க மட்டும் பட்டிருந்தா நீ பூமியில நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாருமே அப்படியே ஜீசஸ் மாதிரியே இருப்போம். புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? நம்ம அத்தனை பேருடைய ஆத்துமாவும் ரட்சிக்கப்படல. அதுதான் இன்னைக்கு விஷயமே. அப்ப என்ன பிரதர் பண்ண? அதுதான் பவுல் சொல்றாரு, அப்பா உன் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12வது அதிகாரம் இன்னைக்கு வாசிச்சோம். அதுல என்ன போட்டிருக்கு? என்ன சொல்றாரு? 2வது வசனம், இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இது என்ன சொல்ல வராரு? இப்ப உன் மனசு ரட்சிக்கப்படல. சோ இந்த மனசை என்ன பண்ணணும்? எவ்ரி டே நீ டீச் பண்ணணும். உன் மனதுக்கு நீ என்ன பண்ணணும்? சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். உன் மனதுக்கு என்ன பண்ணணும்? ரினியூ பண்ணணும். அப்படின்னா புதிதாக்கிட்டே இருக்கணும். உன் மனசுக்கு சொல்லணும், டேய் நீ இதுதான், நீ சிங்கம், நீ நாய் கிடையாது, கொலைக்க கூடாது. மற்றவங்கள இன்னைக்கு காலையில சொன்னேன் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும்போது பழி வாங்காத, மற்றவங்க எரிச்சலா. புரியுதா? இந்த மனசுக்கு எவ்ரி டே வி நீட் டு டீச். அதனாலதான் பிரசங்கங்கள். ஏன் இன்னைக்கு சபையில நம்ம சண்டே இன்னைக்கு எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, எல்லாரும் போய் ஏன் கேட்கிறோம்? உங்க ஆத்துமா, உங்க ஆவிக்கு தேவையில்லை, ஆவி ரட்சிக்கப்பட்டுடுச்சு, அதுக்கு பிரசங்கமே தேவையில்லைங்க. உங்க ஸ்பிரிட்டுக்கு நான் சொல்றேன், பிரசங்கமே தேவை கிடையாது. ஏன்? அது பினிஷ்டு. ஆனா உங்களுடைய மனதுக்கு தேவை. உங்க மனதுக்கு தேவனுடைய வார்த்தை தேவை, தேவனுடைய சத்தம் வேணும். உங்க மனதை நீங்க சரி என்ன பண்ணணும்? மனதை ட்ரெயின் பண்ணணும். இந்த மனதை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். இந்த மனதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த மனது இன்னும் ரட்சிக்கப்படல. உங்கள் மனது ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. யாருக்கெல்லாம் புரியுது? ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, என்ன பிரதர் சரீரத்தை விட்டுட்டீங்களே? சரீரம் அப்ப என்னதான் பிரதர்? சரீரம் என்னாச்சு? சரீரமும் அதேதான், சரீரமும் ரட்சிக்கப்படவில்லை. மனசாவது என்ன பண்ணிட்டு இருக்கு? ரட்சிப்புக்கு நேரா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சரீரம் பாருங்க, அதுக்கும் போக மாட்டேங்குது.
யாருக்கெல்லாம் புரியுது? நம்ம உடம்பு இருக்கு பாருங்க, அதுக்கும் போக மாட்டேங்குது. ஜீசஸ் வந்து மத்தேயு 10வது அதிகாரத்துல ஜீசஸ் சொல்லுவாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வசனத்தை வச்சுலாம் பாருப்பா, முடிவு பரியந்தம். ஆமா, நீ சாகுற வரைக்கும் ஒழுங்கா இருந்தா இல்ல ரட்சிப்பே கிடையாது. இப்ப இதுல ஒண்ணு போட்டிருக்குல்ல, மத்தேயு 10:22, இதை வச்சு நிறைய பேர் இதை வச்சு தானே பிரசங்கம் பண்றாங்க. பிரதர், அப்ப இது என்ன பிரதர்? இது ஆவியை குறிக்குதா, ஆத்மாவை குறிக்குதா, சரீரத்தை குறிக்குதா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம், இப்ப இந்த வசனத்துல ஜீசஸ் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிற அந்த முடிவுன்னு சொல்றாருல, அந்த மொத்தமா ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஒண்ணு சொல்றாருல, இது இது ஜீசஸ் எதை சொல்றாரு? அஹ், சரீரத்தை சொல்றாரு, பாடியை சொல்றாரு. சோ அவர் ஒரு முடிவு வச்சிருக்கிறார். நிச்சயமா நம்ம சரீரத்துக்கு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஐ பிலீவ் இன் இம்மார்டாலிட்டி. நான் சாகாமையை நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறீங்க. ஐ பிலீவ் இன் இம்மார்டாலிட்டி. சாகாமை, இந்த உடம்பு மரணத்தை ருசி பார்க்க முடியாது. இந்த உடம்புக்குல மேல மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. இந்த உடம்பு ஜீவிக்கும். இந்த உடம்பு கிறிஸ்துவினுடைய சரீரம் போலே நாம் பூமியிலே இருக்க முடியும். அதை நான் விசுவாசிக்கிறேன். அது இருக்கு. ஆனா அந்த அது அது அவர் கையில இருக்கு. ஓகேங்களா? அது இருக்கு. ஓகே, அதுக்குள்ள ரொம்ப போவேனா, இருக்கு. ஆனா இப்போ இந்த பூமியில நாம இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம். நம்ம அத்தனை பேரும் இந்த சரீரத்துல இன்னும் ரட்சிக்கப்படாம தான் இருக்கிறோம். அதனால தான் நமக்கு பசிக்குது. புரியுதா இல்லையா? புரியுதா? இப்ப ஒண்ணும் இல்லை, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். பையன் நிறைய பேர் சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க உங்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்? அடுத்து இப்ப என்ன பண்ணணும்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். நிறைய வேலை இருக்கு, அங்க போகணும் அங்க போகணும், எல்லாம் இருக்குல்ல. சோ நம்ம உடம்பு என்ன பண்ணுது? அடுத்த நிமிஷம் பசியை தூண்டுது. ஒவ்வொரு ஒரு நாளும் நம்ம உடம்பு என்ன பண்ணுது? அது அது ஒண்ணுக்கு நேரா ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்? ஏன்னா நம்ம சரீரம் ரட்சிக்கப்படல. இந்த சரீரத்துல நம்ம அவயங்கள், நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படிதான் இருக்கு. சரி, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நான் எப்பவுமே கேட்பேன், பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், 1965, 75, 35, ஏதோ ஒரு வருஷத்துல ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்கல்ல, சொல்லுங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க சரீரத்துல அப்படி பிரதர் எனக்கு அப்படிப்பட்ட உணர்வே வந்தது இல்ல பிரதர். ம் எத்தனை பேர் திட்டியிருக்காங்க, கோபமே வந்தது இல்ல பிரதர். ம் அப்படி ஒரு என் முகத்துல முக முகம் கூட எப்பவுமே சிரிச்சுக்கினே தான் இருக்கும் பிரதர். ஐயோ, என்னை எவ்வளவு அவமானப்படுத்துவாங்க, ஆனா என் முகத்துல அப்படி ஒரு பொன் சிரிப்பு இருக்கும் பிரதர். சொல்லிடுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. பொன் சிரிப்பு இருக்கும் பிரதர். எனக்கு வந்து ஐயோ, எத்தனை அடி வாங்கினாலும் நான் தாங்கிக்கிட்டு ரொம்ப பலனா நடந்து போவேன் பிரதர். பாவ எண்ணமே என் மனசுல என்னோட வந்ததே இல்ல பிரதர். இது வரைக்கும் ஆச்சு. பா, கனவுல கூட வந்தது இல்ல பிரதர். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஒருவேளை அப்படி இருப்பீங்கன்னா நீங்க ஒரு ஸ்பெஷல் பிறவியா இருக்கணும். ஸ்பெஷல் பிறவியா இருக்கணும். தேவ குட்டியா இருக்கணும். ஏதோ தப்பி வந்துட்டீங்க. உங்களை நாங்க வந்து நோவா போல, நோவா இல்ல, ஏனாக்கு போல உங்களை நாங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். இல்ல, நீங்க உங்க பெரிய சீனியர் பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பரிசுத்தமாய் வாழுங்கள், இது பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் கூப்பிடுங்க, பாஸ்டர் பாஸ்டர் வாங்க பாஸ்டர், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா பாஸ்டர்? நீங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு அப்படிலாம் இப்படி எல்லாம் நீங்க நினைச்சதே இல்லையா பாஸ்டர்? கேட்டு மட்டும் பாருங்க. அவர் சொல்லுவாரு. சொல்ல மாட்டார் முதல்ல. நீங்க கேட்கவும் மாட்டீங்க இல்லையா? ஏன்னா எல்லாருமே இங்க பாருங்க, இது சத்தியம். நான் பிரசங்கம் பண்றது இட் இஸ் அ ட்ரூத். இது நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மனது நம்ம தான் ட்ரெயின் பண்ணணுமே ஒழிய அது ரட்சிக்கப்படல. நம்ம சரீரமும் ரட்சிக்கப்படல. அதனாலதான் பவுல் ஒழுக்கத்தை பிரசங்கம் பண்றாரு. ஏன்னு புரியுதுங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆனாலும் ஒழுக்க முறைகளை ஏன் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார்? தீமோத்திக்கு சொல்றாரு, எப்பா கிழவிகள் பேச்சுக்கு ஒதுங்கி இரு.
உன் சரீரத்தை சரியா பார்த்துக்கோ. பாலிய ஸ்திரீகளை உன் சகோதரிகளாக நினைச்சுக்கோ. ஏன் சொல்றாரு? நீதான் ரட்சிக்கப்பட்டியப்பா, நீதான், உனக்குள்ள ஆவியானவர் வல்லமையா இருக்கிறாரு. ஏன் அந்த ஒழுக்க முறையை பவுல் கற்றுக் கொடுக்கிறார்? சபையில ஏன் நம்ம ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறோம்? ஏன்னா கிருப கிருப கிருபதான். ஆனால் கிருபைக்குள்ளேயும் ஏன் நம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறோம்? டிசிப்ளின் ஏன் சொல்லி கொடுக்கிறோம்? சொல்லுங்களேன், ஏங்க சொல்லி கொடுக்கிறோம்? பவுல் ஏன் அறிவுரை பண்றாரு? பெண்களை பார்த்து சொல்றாரு, உன் முடியை தலை இது அது அதனாலே உன்னை அலங்கரிப்பா இராமல் அன்பும் தெளிந்தும் அப்படின்னு சொல்றாருல. நம்ம ஆட்கள் ஒண்ணு அப்படி போயிருவாங்க, இல்ல இப்படி போயிருவாங்க. என்னது வெளிப்பிரகாரமான அழகு அதெல்லாம் இருக்கவே கூடாது. பவுல் எழுதியிருக்காரு, முடியை இப்படி பண்ணக்கூடாது. ஆண்டவர் உள்ளத்தை தான் நம்ம பாக்குறாரு இப்படின்னு. பாதி சில குரூப்புங்க என்ன பண்ணுது, குளிக்கிறது கிடையாது, தலை வாடுறது கிடையாது, ஜபோன்னு பக்கத்துல போக முடியாது, ஜபிக்கிறாங்கன்னு பக்கத்துல கூட போக முடியாது. ஏன்னா வெளிப்பிரகமான நாங்க எங்களை கவனிக்கவே மாட்டோம், தலைமுடி காஞ்சி பஞ்சு மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. சிலர்லாம் இந்த முடிய வெட்டுறாங்க பாருங்க, சில ஆட்கள்லாம் பக்கத்துல போக முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. வெளிப்பிரகாரமே தேவையில்லை, இதுக்கு போயிடுறாங்க. இல்ல உள்பிரகாரம். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்க மனசுதான் முக்கியம், ஆண்டவர் வந்து அதனால எப்ப பார்த்தாலும் லிப்ஸ்டிக்கை பார்த்தாலே கன்றாவியா, சரி ரொம்ப எப்படி சொல்லனே தெரியல வார்த்தை, அப்படியெல்லாம் போடணும்னு தீட்ட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? லிப்ஸ்டிக்கோ மூஞ்சி அப்படியே பார்த்தாலே ஒரு மாதிரி, அதெல்லாம் வேணாம், ஓரளவுக்கு இருந்தா போதாது. இவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, நாங்க வந்து அப்படித்தான், நாங்க இப்படிதான். இங்கேயும் போகாதீங்க அங்கேயும் போகாதீங்க, ஆவியானவருக்குள்ள இருங்க. ஏன் அந்த டிசிப்ளினை பவுல் எழுதுறாருன்னா, அவருக்கு தெரியும், எப்பா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, உன் ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஆனால் உன் மனது ரட்சிக்கப்படல, உன் சரீரம் ரட்சிக்கப்படல. சோ இந்த ரெண்டையும் ஹோலி ஸ்பிரிட்டோட கண்ட்ரோலுக்குள்ள நீ கொண்டு வந்து ஆகணும். அதற்கு உன் மனசுல முடிவெடுக்கணும். அப்போ உனக்கு ஒரு கட்டாயம் சில அறிவுரைகள் தேவை. அதனாலதான் கிருபையை எக்ஸ்ட்ரீமா போதித்த பவுல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு பேசுற கிருபை பிரசங்கியார்களை விட அதிகமாய் கிருபையை குறித்து பேசினவர் தான் பவுல். பவுல் பிரசங்கம் பண்ணாத கிருப சத்தியமே கிடையாது. அவர்கிட்ட இருந்தா எல்லாம் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே பவுல் அவருடைய நிருபங்கள்ல நீங்க அடுத்த 3வது கடைசி அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க, பயங்கரமா வார்ன் பண்றார். யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? நம்ம பைபிளை படிச்சாதானே பிரதர், பைபிளே வாசிக்கிறது இல்ல இல்லையா? நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க, பவுல் எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா டிசிப்ளினை பேசுறாரு தெரியுமா? டிசிப்ளின் லைஃப், ஒழுக்கங்கள், சில முறைகள், சில காரியங்களை ஏன் சொல்றாருன்னா, அவருக்கு தெரியும், அங்க பாரு தம்பி, உன் சரீரம் ரட்சிக்கப்படல, சில விஷயங்களை இப்படி இப்படிதான் பண்ணணும். இல்ல, அதனாலதான் சொல்றான், நிறைய பேர் என்ன பண்றாங்க, விழுந்து போயிடுறாங்க. ஐயோ நம்ம இவங்க இப்படி ஒரு ஒரு ஊழியக்காரனை இப்படி நினைச்சோமே, அவங்கள இப்படி நினைச்சோமே, அவங்களா இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் நிறைய கேள்விப்பட காரணம் என்ன? அது காரணம் அந்த சத்தியம் புரியாதனால. ஏங்க ஒழுக்கமுறை தேவை? நான் வந்து முத 2009 நான் நினைக்கிறேன், ஒரு பாஸ்டரை மீட் பண்ணேன் பாருங்க. ஒரு ஊழியக்காரர் நான் மீட் பண்ணேன். அவர் வந்து பெரம்பூர்ல ஒரு சர்ச் நடத்துறாங்க. அப்பவே அவரு எனக்கு ரொம்ப, இன்னைக்கு வரைக்குமே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனுஷனை பார்த்தா அப்படி ஒரு அப்பா அப்படின்னா அந்த அந்த ஃபாதர்ஸ் ஹார்ட்டை நான் பார்க்க முடியும். ரொம்ப பிடிக்கும் பாருங்க அவரை. அவர்கிட்ட ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். அவர் என்கிட்ட பேசும்போது ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவரும் அவங்க மனைவியும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன். நான் எப்பவுமே சில ஊழியர்கள் ரொம்ப ஃப்ரீயா பேசும்போது கேட்பேன், நீங்க எப்படி ஊழியத்தை தொடங்குனீங்க? அவங்ககிட்ட சில அவங்க எப்படி அவங்க லைஃப்ல அப்படி இருக்கிறாங்க, லைஃப் ஸ்டைலை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். இப்போ அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்கிறேன். அப்படி பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்னாரு, நான் ஊழியத்துக்கு வந்த போது, அவர் ரொம்ப சூப்பரா இருப்பாருங்க, நல்லா ஹைட்டு, அமிதாப் பச்சன் மாதிரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அமிதாப் பச்சன் வந்து தமிழ்காரரா இருந்தா அப்படி ரொம்ப நல்லா இருப்பாரு அப்பவே, ஏஜ்டு பர்சன். அப்போ அவர் சொன்னாரு, பிரதர் நான் அவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு அதுல ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சோன்னு அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய சபை இருக்குது, இண்டிவிஜுவல் சர்ச். அவர் நல்ல மனிதர்.
அப்போ அவர் சொன்னார் ஒரு விஷயம். நான் வந்து ஊழியம் அப்படின்னு தொடங்கும் போது, அப்ப திருமணம் ஆயிடுச்சு என் மனைவி. அப்ப நான் வந்து ஒரு ஒரு சில ஒழுக்கத்தை நான் வந்து கடைபிடிச்சேன். என்னன்னா, நான் ஹவுஸ் விசிட் அப்படின்னு நான் யாருக்காவது வீட்டுக்கு போறேன்னா, நான் தனியா போக மாட்டேன். என் மனைவிய நிச்சயமா கூட்டிட்டு போவேன். அப்படி என் மனைவி வரலன்னா, என்னுடைய சபையில இருந்து ஒரு மூத்தவங்க, அவங்க அவங்க மாமியாரோ இல்ல பெரியவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தனியா நான் போறது கிடையாது. ஒன்னொன்னா சொல்றாரு. அதுல இதையும் சொன்னாரு. நான் போறது இல்ல. அதே மாதிரி ஒரு டைம்க்கு மேல நான் வந்து எந்த பெண்களிடமும் ஃபோன் பேச மாட்டேன். எப்படி? இரவு இரவு ஈவினிங் இன்னும் சொல்லப்போனா ஈவினிங்க்கு மேல ஆப்போசிட் செக்ஸோட எதிர்ப்பாலினரோட அது ஜெபமாவே இருக்கட்டும். அது கதறி அழுது ஜெபிக்கிற ஜெபமா இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன். அந்த ஒழுக்கத்த நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றேன் அப்டின்னாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்லையே! ஏன் அப்படி? ஒரு பயத்தினாலயா? இல்லன்னா அவர் சொல்றாரு, "அன்னையிலருந்து இன்னைக்கு அத நான் ஃபாலோ பண்றேன்." அதே மாரி நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்தாரு எனக்கு. நெறைய விஷயங்கள் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்பல்லாம் நாங்க ஊழியம்லாம் பண்ணல. நான் வேற கொ அ ஐடி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம். ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, எனக்கு அந்த மனுஷன நான் அவரோட லைஃப் பார்க்குறேன். இப்ப அவருக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணமாகி இன்னைக்கு அவர் பேர பிள்ளைங்களலாம் பார்த்துட்டாரு. ஆனா அந்த மனுஷனுடைய லைஃப்ல நீங்க ஒரு 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 பாயிண்ட்ட குறை சொல்லிற முடியாது. இன்னைக்கு வரைக்கும். அவங்க சர்ச்ல போய் நீங்க பிரேயர் பண்ணதுக்கு போனாலுமே, அவரும் அவங்க மனைவியும் உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ணுவாங்க சேர்ந்து. எனக்கு இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா, அந்த ஒழுக்க முறை ஒரு 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 வே ஆஃப் இது. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இப்ப இன்னைக்கு நம்ம இப்ப விமென்ஸ் மீட்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் விமென்ஸ் மீட்ன்னு வச்சு நானே பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? அ அது விமென்ஸ் மீட்டா? புரியுதுங்களா? சில ஒழுக்கங்கள் இருக்கு. சில முறைகள் இருக்கு. நான் என் கூட பழகுற ஊழியக்காரங்களுக்குலாம் சொல்லுவேன். பாஸ்டர்ஸ்ங்களுக்கு சொல்லுவேன். சில காரியங்கள விடுங்க. ஜெபம்னு யாராவது ஃபோன் பண்ணா, ஈவினிங் மேல ஃபோன் பேசாதீங்க. அது யாரா வேணாலும் இருக்கட்டும். பிரதர், என் அண்ணன் பிரதர் நீங்க. என் தம்பி யாரா வேணாலும் இருக்கட்டும். எந்த உறவுலயும் இருக்கட்டும். ஒரு டைம்க்கு மேல என்ன பண்ணாதீங்க. ஃபோன் பேசாதீங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. நான் சொன்னேன்ல ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்றாரு. அவர் சொல்றாரு, "எனக்கு நல்ல ஜெப பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க. பிரேயர் பார்ட்னராம். நாங்க இரவு 1 மணி நேரம் நானும் அந்த சகோதரியும் ஜெபிக்கிறோம். நீ ஜெபமே பண்ணாலும் அந்த பழக்கம் வேண்டான்ங்கிறேன்." யாருக்கெல்லாம் புரியுது? நாட் ஒன்லி ஊழியக்காரங்க, நீங்களும் எல்லாருமே ஏன் நம்ம மனத வந்து பார்த்துக்கணும்? ஏன் நம்ம சரீரத்தை பார்த்துக் கொள்ளணும்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு ஏன் பவுல் எழுதுறாரு? ஏங்க இந்த வசனம் அப்படி எழுதுறாரு? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். இந்த உலகத்துக்கு ஒரு வேஷம் இருக்கு. இந்த உலகம் ஒரு விதத்த ஃபாலோ பண்றாங்க. ஆனா, நமக்கு அது இல்லன்னு பவுல் சொல்றாரு. ஏன்னா கிருப கிருபன்னு நம்ம யோசிக்கிற நம்ம சில விஷயங்கள மறந்துடுறோம். சில விஷயங்கள நம்ம யோசிக்கிறதே இல்ல. த கல்ச்சரல் லைஃப் ஸ்டைல். நமக்குன்னு ஆண்டவருடைய அன்ப வெளிப்படுத்துற ஒரு விதமான ஒரு 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 ஒண்ண குடுத்திருக்காருங்க நமக்கு. ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளணும். இந்த உலகம் வேற மாதிரி ஒண்ணுக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வேஷத்த நீ போடாதன்னு சொல்றாரு. புரியுதா? பழகுறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், the way we live our life. கணவன் மனைவி கணவன் மனைவியா கேக்குறீங்களா? நான் சொல்றேன். உங்க 2 பேருக்குள்ள டிரான்ஸ்பரன்சி இருந்தே ஆகணும். ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்கு ஒரு கணவரும் மனைவிக்குள்ள டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கணும். யோசிக்கலாம். என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படல பிரதர். அவருக்கு ஆண்டவரே தெரியாது. அவ- அவருக்கு தெரியலனாலும் உங்க வாழ்க்கையை குறித்து அவருக்கு தெரியணும். அவருடைய சம்மந்தம் இல்லாம ஒண்ணுமே நீங்க செய்யக்கூடாது. இதை நிறைய பேர் பண்றது இல்ல. நிறைய சபைகளை சொல்றது இல்ல. அவருக்கே தெரியாமலே மீட்டிங் போறது, அவருக்கே தெரியாம ஜெபத்துக்கு போறது பண்ணக்கூடாதுங்க. அவருக்கு பிடிக்கலையா போகாதீங்கன்னுங்கிறேன். நானே சொல்றேன். இப்போ உங்க கணவர் சொல்றாரு, இந்த மார்னிங் பிரேயர் அட்டன் பண்றது எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணாதீங்க. அட்டன் பண்ணாதீங்க. அமைதியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவரை நேசிங்க. அதுதான் லைஃப். அதுதான் உங்க குடும்பத்தை பலப்படுத்தும். அதுதான் உங்க வாழ்க்கையை கட்டும். புரியுதா இல்லையா? புரியுது. யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் டிசிப்ளின். இதுதான் வரைமுறை. மனைவிமார்கள் எந்த ஒரு முடிவு உங்க ஹஸ்பண்ட் தெரியாம எடுக்காதீங்க. ஏன்னா சி நம்ம மனது அப்படி ஒன்னும் ஆண்டவரோட 100% கண்ட்ரோல்ல கிடையாது. உங்க சரீரம்
ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இல்ல, ரட்சிக்கப்படல. சோ நீங்க ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும். அதுக்கு அவருடைய சில ஒழுக்கங்கள் சிஸ்டம்ல தான் இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏங்க திருப்பி எழுதணும்? அது நியாயப்பிரமாணம் தானே. ஆனா ஏன் எழுதுறாரு? எபேசியர்ல போய் படிச்சு பாருங்க, எழுதுறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்றாரு. அதே நேரம் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை சரியா நடத்துங்கிறாரு. ஏன் சில விஷயங்களை அவர் சொல்றாரு, எஜமான்களே உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள சரியா நடத்துங்க, வேலைக்காரர்களே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இதெல்லாம் ஏங்க சொல்றாரு? சொல்லாம இருக்கலாமே, ஏடா நீ ரட்சிக்கப்பட்டடா, நீ தாண்டா எல்லாமே, நீ பாடு மனம் போல வாழு அப்படின்னு எங்கேயுமே சொல்லலைங்க ஆண்டவர். சில கட்டுப்பாடுகளை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சில காரியங்கள்ல இப்படிதாம்மா, இப்படித்தான். புரியுதுங்களா? என்னன்னா நமக்கு ஏன் அதெல்லாம் நமக்கு பிடிக்காம போகுதுன்னா, கிருபையில ரொம்ப அப்படின்னா நமக்கு நமக்கு முன்னாடி இருந்தவங்க அத அத பிரமாணமா கொண்டு போய் அதை வச்சே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சனால, புரியுதுங்களா? இதையே சொல்லி சொல்லி குற்றப்படுத்தனால என்ன வந்துடுச்சு? ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் என்ன நேசிக்கிறார், நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்கும். கரெக்ட் தான், எப்படி இருந்தாலும் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற சில ஒழுக்க முறைகள் நம்ம நல்லதுக்காக சொல்றாரு. யாருக்கெல்லாம் புரியுது? when God speaks to us, it's for our goodness. நம்மளுடைய நன்மைக்காக சொல்றாரு. இப்போ முக்காடு முக்காடுன்னு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே போச்சு ஒரு காலத்துல, இல்லையா? முக்காடு முக்காடு போடுறது, போடலாமா போடக்கூடாதா, முக்காடு கிருபையில உள்ளவங்க முக்காடு போட மாட்டேங்கிற. இங்க பாருங்க, யாருக்கெல்லாம் அதை கேள்விப்பட்டீங்க? முக்காடுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. நிறைய பேரு ஒரு சிலரை அவமானப்படுத்தி வீடியோ போடுறது, சில ஊழியக்காரங்களை அவமானமா பேசுறது, இதெல்லாம் நிறைய பண்ணாங்க. ஆனா இதுலோடைய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். முக்காடு போடு போடுன்னு அதை வச்சு குற்றப்படுத்துறவங்களும் புரிஞ்சுக்கணும். முக்காடே தேவையில்லை, முக்காடா அப்படின்னு சொல்றவங்களும் புரிஞ்சுக்கணும். பாருங்க, அதனுடைய நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்ன? இப்போ பவுல் சொல்றாரு பெண்கள் முக்காடு போடுங்கன்னு சொல்ற காரியம், அவருடைய இருதயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு புரியுது? ஏம்மா, தம்பி, நீங்க ஒன்னா இருக்கும் பொழுது உன்னுடைய சரீரத்தினுடைய ஒரு காரியம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு வேறொரு எண்ணத்தை கொண்டு வந்துடக்கூடாது. யாருக்கு புரியுது? இன்டென்ஷன் பிஹைண்ட் an action. நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம், அதுதான் முக்கியம். பவுல் எழுதும் பொழுது கொரிந்து சபையில அங்க இருக்கிற பெண்கள் சில பெண்களை அவமானமா நினைச்சாங்க. ஏன்னா நிறைய ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, அவங்க மொட்டை அடிச்சிருப்பாங்க. சோ அவங்க வரும் பொழுது இவங்க எல்லாம் ஒரு மாதிரி அவங்கள நினைப்பாங்க, இங்க பாரு அந்த பொண்ணா, அந்த பொம்பளையா, அந்த பொம்பளையா. இந்த பிரச்சனை வரும்போதுதான் பவுல் சொல்றாரு, எல்லாரும் முக்காடு போடு. அது என்ன இன்னொருத்தங்களை அப்படி நினைக்கிறது? முக்காடு போடு. அப்போ எல்லாருமே தலையை என்ன பண்றாங்க, மூடும் பொழுது இதுல எந்த பெண் யாரு எந்த பெண் யாருன்னு யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா? சோ டோட்டலா நம்ம ஊர் மாதிரி கண்ணாடியில முக்காடு போட்டுட்டு வர்றதில்ல. இன்னைக்கு முக்காடுன்னு சில சேல் பண்றாங்க. எப்படி? தலைமுடியெல்லாம் அப்படியே தான் தெரியும், ஆனா தலைக்கு மேல ரீசெண்டா எங்கேயும் பார்த்தேன் நினைக்கிறேன். அவங்கள நான் எதுவும் சொல்லல, ஆனா எதுக்குன்னு போடுறோம்னு தெரியாம போடுறோம். அப்படியே கிளாஸ் மாதிரி தலைக்கு மேல ஒரு தொப்பி வச்ச மாதிரி முக்காடு தொப்பியா இன்னைக்கு இருக்குது. ஏன்னா முக்காடு போடணும்ல. பவுலு மொத்தமா மறைச்சுக்கோன்னு சொல்லிதான் முக்காடு போட சொன்னாரு. உன் மொட்டை மண்டை தெரியக்கூடாது, தலை மொத்தமா பெட்ஷீட்டை போட்டு மூடுனாரு. அம்மா ஆட்கள் இப்போ அதுலயும் ரொம்ப விவரமா. நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் பாருங்க. ஒரு இடத்துல அங்க பெட்ரோல் பங்க்ல எழுதி போட்டிருக்காங்க, இங்கே பாட்டில்ல, ஐ மீன் நம்ம பெட்ரோல் பாட்டில்ல போய் வாங்குவோம்ல, தண்ணி பாட்டில்ல போய் வாங்குவோம்ல, அந்த மாதிரி பாட்டில்ல வழங்கப்படாது, நோ பெட்ரோல் அப்படின்னு போடுது. சோ அங்க பாட்டில்ல வழங்கப்படாதுன்னு ஒருத்தர் போறாரு பெட்ரோல் வாங்க. அங்க பார்த்தா அவர்கிட்ட வண்டி இல்ல, கையில பாத்தீங்கன்னா தூக்குவாளி எடுத்துட்டு போறாரு. என்ன எடுத்துட்டு போறாரு? சமையல் பண்ண தூக்குவாளி, பாத்திரத்தை எடுத்துட்டு போறாரு. இப்ப பாருங்க அவன் என்ன சொல்லுவான், ஏய் பாட்டில் தானே வேணாம், நான் பாரு இப்ப இதுல விடு, அந்த பாத்திரத்துல விடுறா அப்படின்னு. நம்ம ஆட்கள் அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. முக்காடு சி இந்த இன்டென்ஷன் என்ன, இன்னொருத்தங்களை நீ அசிங்கமா நினைக்க கூடாது. அப்படித்தான் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. அதே விஷயம் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா என்ன அர்த்தம்?
யாருக்கும் எந்த ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது. அஹ் அதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு இடரலா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதோடைய நோக்கம் என்னன்னா, எல்லாரும் ஒண்ணு, எல்லாரையும் நம்ம ஒண்ணா நேசிக்கணும். நம்ம யாரையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, இடரலா இருக்கக்கூடாது. இதுதான் நோக்கமே தவிர மற்றபடி நீங்க செய்யற செயல்ல இல்ல. இதுதான் புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னும் போது உங்க மனசு அப்படி இருக்கணும், நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், என்னை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். See, இந்த மெயின் பாயிண்ட். நீங்க முக்காடே போடல, நீங்க பாட்டுக்கு போறீங்க, ஆனா உங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய பிரசனத்தையும் ஆண்டவருடைய அன்பை ஒருத்தங்க உணர்றாங்க. அது அது பெஸ்ட்ங்கிறேன். நீங்க முக்காட தலை ஃபுல்லா போட்டுக்கிட்டு ஆனா மத்தவங்களுக்கு ஒரு வேற மாதிரி ஒண்ண உருவாக்குனீங்கன்னா அதுவும் பிரச்சனைங்கிறேன். யாருக்கெல்லாம் புரியுது? சோ ஒழுக்கம்ங்கிறது ஒரு ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னா அதனுடைய இன்டென்ஷனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஈஸியா. புரியுதா? இப்ப நான் சொல்றேன், பொதுவாவே பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், நைட்டு 8 மணிக்கு மேல போன் பேசாதீங்கிறேன். இப்ப நான் சொன்னோன்னா பிரதர் என்ன, அவரு என்ன ரொம்ப அப்படி அப்படி பேசக்கூடாதுங்கிறாரு. அவன் நான் எனக்கெல்லாம் நைட்டு 4 பேர்கிட்ட போன் பண்ணி ஜெபம் பண்ணாதான் தூக்கமே வருது. புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வேற மாதிரி தான் தோணும், ஆனா நான் சொல்றது அதனுடைய நோக்கம் இருக்கு, அதுல ஒரு விஷயம் இருக்குங்கிறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது அதனுடைய பிரதிபலன் உண்டாகும். இன்னொன்னு, நல்லா தூங்கிடலாம் சீக்கிரமா, தேவையில்லாம இன்னொரு பிரச்சனை உங்க மண்டையில ஓடாது. ஜெப குறிப்புன்னு கூட்டம் போட்டு ஜெபிச்சு பாதி பேர் கெட்டு போய் தான் இன்னைக்கு ஆயிருக்கு. புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ணுங்க, வேற டைம்ல பண்ணுங்க. சில விஷயங்களை கொஞ்சம் ஒழுக்கமும் கிரமமாக செய்ய வேண்டும். ஏமேன்? புரியுதா? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் பண்ணாதனாலதான் இன்னைக்கு மத்தவங்க வெளியே இருக்கிறவங்க கிறிஸ்தவங்கனாலே அசிங்கமா பேசுறாங்க. வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாடகைக்கு வீடு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவங்களா நீங்க அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிருங்கிறாங்க. நிஜமா கிறிஸ்டியன்ஸ்க்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஏன்னா அவ்வளவு அட்டூழியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. இதெல்லாம் மாறணும்னு நான் பிலீவ் பண்றேன். நம்மளும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம மனதை சரிப்படுத்திட்டோம்னா, நம்ம சரீரத்தினுடைய சில காரியங்களை நம்ம சரிப்படுத்திட்டோம்னா, அதனாலதான் இதுல 1வது வசனத்துல சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, ஏன் ஏங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்பா. உங்க உடம்ப, see your body is the temple of Holy Spirit. இப்ப நீ எடுத்தோடனே சிகரெட் குடிக்காத, தண்ணி அடிக்காதன்னா இவன் என்ன பண்ணுவான்? ஆமா ஆமா. ஆனா when you know your body is a temple, உன் உடம்பு தேவனை ஆராதிக்கிற, தேவன் தங்குகிற ஒரு அந்த அன்பு புரிஞ்சிருச்சுன்னா தான் உடம்ப நம்ம கெடுக்க மாட்டோம். புரியுதா? நம்ம உடம்ப நாம கெடுக்க மாட்டோம். நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கும். புரிஞ்சுக்கோங்க. we need to take care of our body. ஆண்டவர் சொல்றாரு, ஒப்பு கொடு, சரண்டர் பண்ணுங்கிறாரு. உன் உடம்ப சரண்டர் பண்ணுப்பா, சரீரத்தை சரண்டர் பண்ணு. ஏன்? அதுதான் ஆராதனை. இப்ப இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு இதை பார்த்தோன்னே, ஏன் பிரதர் நியாய பிரமாணத்துல இருந்து விடுதலை பண்ணியிருக்காரு, அப்ப இது என்ன, இது பிரமாணம் தானே? இது பிரமாணம் இல்லைங்க, இது பவுல் அறிவுரை சொல்றாரு. எப்பா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். எஸ், யூ ஆர் சேவ்டு. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். யூ ஆர் சேவ்டு. தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க, ஒன்னா இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் சரீரம் ரட்சிக்கப்படல தம்பி. திருப்பி திருப்பி நீ போய் விழுந்துற. அங்கதான் பிசாசு அடிக்கிறான். இந்த சத்தியம் புரியாதனாலதான் பிசாசு என்ன பண்றான்? வச்சு செஞ்சிடறான், அவமானப்படுத்திடுறான். சில பாவத்துக்குள்ள ஏன் விழுறாங்க? இந்த சத்தியம் புரியாததுனால. புரியுதுங்களா? சில காரியங்கள்ல ஒரு வரைமுறை இல்லைன்னா அந்த இடத்துல சில காரியங்கள் தவறாய் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில சில விஷயங்களை பவுண்டரி போட்டு தான் ஆகணும். நம்ம பிள்ளைகளை சில இடத்துல சில கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். உங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு சில ஒழுக்க முறைகளை சொல்லி கொடுத்து தான் ஆகணும். புரியுதா இல்லையா? ஏன்? ஏன்னா அது தேவை, அது தேவை. கிரேஸ்ங்கிறது ஒழுக்கமான வாழ்க்கை வாழதான் கிரேஸே தவிர ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வாழ கிரேஸ் கொடுக்கப்படவில்லை. யாரெல்லாம் இது புரியுது?
கிருபை கிருபை கிருபைன்னு பிரசங்கம் பண்ற நான் யாரா இருக்கட்டும், நாம் ஒழுக்கமான வாழ்க்கை வாழதான் கிருபை கொடுக்கப்படுகிறது. கிரேஸ் will teach you how to live a good life. Grace never lead you to bad life. கிருபை கெட்ட ஒரு தவறான வாழ்க்கை வாழவோ, ஒரு ஒரு உலகத்தான் கூட நல்லா வாழ்றான், கிருபைன்னு சொல்லிட்டோ இல்ல நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நாம ஏதோ ஒரு ரொம்ப சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை வாழ கிருபை கொடுக்கப்படவில்லை. அவங்கள விட பெஸ்ட் லைஃப் வாழ கிருபை கொடுக்கப்படுகிறது. ஏமேன். எல்லாம் அமைதியாயிட்டுங்க. ஏமேன். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இவ்வளவு சொன்னேனே, இதை ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். நீங்க யோசிக்கலாம், பிரதர் இப்படின்னா இது ரொம்ப கடினமா தோணுதே, நம்ம எப்படி நம்ம மனசை பாதுகாக்க, நம்ம எப்படி பிரதர் நம்ம சரீரத்தை எப்படி பிரதர் அப்படின்னா, வெரி ஈஸி. ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதை ரொம்ப சிம்பிளா தான் பண்ணுவாரு. ஏமே, ரொம்ப சிம்பிளா பண்ணுவாரு. அதற்குத்தான் தேவனுடைய அபிஷேகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. எவ்ரி டே யூ நீட் டு பி ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட். எவ்ரி டே உங்கள் ஆவியில இருக்கிற தேவனை, உங்கள் ஆவியில ஒன்னா இருக்கிற அந்த ஆவியில அதை நிரம்புற அனுபவத்தை நீங்க டெய்லி அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, the anointing will fill your mind, you fill your body. உங்கள் சரீரத்தையும் ஆவியிலே அடக்கும். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து போடுங்கள்னு எழுதுறாரு ரோமர் 8வது அதிகாரத்துல. ஆவியினாலே இன்னொரு வசனம் சொல்றேன், கலாத்தியர்ல பாருங்க. கலாத்தியர் எங்க? கலாத்தியர் 5வது அதிகாரம் எடுங்க. சொல்லி டைம் இல்லை, இன்னைக்கு நிறைய டைம் போனதுனால போயிடுச்சு. சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள்னு கலாத்தியர் 5ல் எழுதுவாரு. அதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ஆவியினாலே நடத்தப்படுங்கள்னு சொல்லி ஒரு வசனம் எழுதுவாரு. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 16வது வசனம், கலாத்தியர் 5:16 நோட் பண்ணிக்கோங்க. கலாத்தியர் 5:16, 16. கலாத்தியர் சாப்டர் 5:16. கலாத்தியன்ஸ் கிளியரா எழுதுறாரு பாரு, பாருங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், வாக் இன் த ஸ்பிரிட். இது நான் ஒரு நாள் டீச் பண்ணுவேன், அடுத்த வாரம் டீச் பண்ணுவேன். ஓகே, வாக் இன் த ஸ்பிரிட். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது, நல்லா பாருங்க, அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிற ஒரு இடம் இருக்கு. நீங்க ரட்சிக்கவே பட்டிருந்தா கூட, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பிரதர், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆமா. ஆனா சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும்போது உங்களை மீறி மாம்ச இச்சையை நிறைவேற்றிடுவீங்க. ஆனா ஆவியிலே நடத்தப்படும் பொழுது நிறைவேற்றாது இருப்பீர்கள். நம்ம எல்லாருக்குமே டெம்டேஷன் வரும். யாராவது எனக்கு பிரதர் டெம்டேஷனே இதுவரை வந்தது இல்லை, நான் சொல்றது எல்லாத்துலயும், சாப்பிடுறதுல யாருக்கிட்டு, பொருட்கள் மேல, எல்லாத்துலயும் நம்மளை மீறி ஒரு வித டெம்டேஷன், ஈர்ப்பு வராம கிடையாது, வரும். இச்சை நம்மளை தொடும். இச்சை நம்ம பக்கத்துலதான் இருக்கு, நம்மளை சுற்றிலுமா இச்சை இருக்கா? இருக்கு. ஆனா எப்போ அதை செய்யாம இருப்போனா, எப்போ அதை நிறைவேற்றாம இருப்போனா, ஆவிக்கேற்றபடி நடக்கிறது. அப்படின்னா என்ன? இந்த ஸ்பிரிட்னு போட்டிருக்கே, சில இடங்கள்ல வெறும் ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருந்தா இது பரிசுத்த ஆவியானவரை தான் குறிக்குது, ஆனால் ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. யாருக்கெல்லாம் புரியுது? இட் ரெஃபர்ஸ் டு த அனாயிண்டிங் ஆஃப் காட். ஆவிக்கேற்றபடி அபிஷேகத்திலே நடந்தப்படுவீர்களானால், ஆவியிலே நிரம்பி இருக்க பழகிட்டீங்கன்னா மாம்ச இச்சையை நிறைவேற்ற முடியாது உங்களால. பிகாஸ் த ஃபயர் விச் இஸ், அது எப்படின்னு சொல்றேன், ஒரு நெருப்பு எரியுது, அந்த நெருப்புக்கு மேல ஈ போய் உட்காருமா? சொல்லுங்க. கேன் a fly sit in a fire? சொல்ல முடியும், சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கேன் a fly sit in a fire? ஒரு ஈ ஒரு நெருப்பு மேல போய் உட்கார முடியுமா? எரிந்து விடும். அதை போல ஆவியிலே நிரம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, எந்த ஒரு டெம்டேஷனோ, எந்த ஒரு எண்ணமோ, தவறான எண்ணங்களோ, எந்த ஒரு காரியமா இருக்கட்டுமே, ஈவன் மற்றவங்க மேல இருக்கிற கசப்பா இருக்கட்டும், எதுவுமே ஆவியிலே நிரம்ப ஆரம்பிக்கும் போது அது எரிந்து விடும். அது எரிந்து விடும். இட் வில் பர்ன்.
அதனாலதான் பவுல் எழுதுறாரு, எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஆவியிலே அனலாயிருங்க, ஆவியில நிரம்பி இருங்க. ஏன் பவுல் சொல்றாருன்னா, அவருக்கு தெரியும் அதுதான் உன்னை காப்பாற்றும். ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8ல இப்ப இதுல என்ன போட்டிருக்கு? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ரோமர் 8ல ஒரு வசனம் சொல்றேன், கவனமா கேளுங்க. ரோமர் 8:12. ஆகையால் சகோதரரே, ரோமர் 8 சாப்டர் 8 verse 12 இருந்து, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைக்கிறதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்துல இங்க பாருங்க, நீங்க நீங்க வெறும் மாம்சத்தை வச்சே வாழ முடியாது. யூ கான், பிகாஸ் அது ரட்சிக்கப்படல, விழுந்து போவோம், கண்டிப்பா விழுந்து போவோம். நீங்க நான் ரட்சிக்கப்பட்ட இல்ல, அங்க பிசாசு உள்ள வந்து அழிச்சிடுவான், உங்க குடும்பத்தையே இல்லாம பண்ணிடுவான். பவுல் எழுதுறாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். யாருக்கு எழுதுறாரு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் எழுதுறாரு. தம்பி, மாம்சத்திலேயே நடக்க 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 அது உனக்கு சாவதான் கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும். ஆவியினாலே, ஸ்பிரிட், இங்க பாருங்க, ஸ்பிரிட்னு சொல்லப்பட்டது என்ன சொன்னேன்? அனாயிட்டிங், இல்லைன்னா ஹோலி ஸ்பிரிட்னு எழுதி இருக்கணும். ஆனா எங்கெல்லாம் வேதத்துல த ஸ்பிரிட், பிக் எஸ், ஆவியினாலே அப்படின்னா அபிஷேகத்தினாலேன்னு அர்த்தம். பை த அனாயிட்டிங் ஆஃப் காட்னு அர்த்தம். ஆவியினாலே, அபிஷேகத்தினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ நம்ம சரீரத்துல ஒரு செய்கை வருது பாருங்க. நான் சொன்னேன்ல, ரட்சிக்கப்படலன்னு. நம்ம சரீரம் ரட்சிக்கப்படல, அப்ப நம்ம சரீரத்துல ஒரு வித செய்கை வருது, ஒரு விதமான ஒரு ஒரு அதனுடைய கிரியை வருது. அது என்ன வேணாலும் இருக்கு. கோபமா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், இல்ல இச்சையா இருக்கலாம், எது வேணாலும் அது உள்ள வரும்போது இந்த அபிஷேகம் என்ன பண்ணுது? ஆவியில நிரம்புகிற வாழ்க்கை என்ன பண்ணுது? அதை அழிக்கிறது. இட் இட் மார்டிஃபைஸ் த டீட்ஸ் ஆஃப் த பாடி, சோ ஷால் யூ லிவ். யாருக்கு புரியுது? அதனாலதான் எவ்ரிடே நீங்க தொடங்கும் போது சரி, அப்பப்போ ஆவியில நிரம்பி, ஏன் அந்நிய பாஷையை ஜெபிக்க சொல்றேன்? அடிக்கடி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. எப்பவும் ஸ்பிரிட் கான்சியஸ்ல இருங்க, பிரசன்ஸ் கான்சியஸ்ல இருங்க. ஹோஸ்டிங் த பிரசன்ஸ், ஆவியானவர்ல நிரம்பி இருக்கணும். ஏன்னா when you are being filled with the spirit of God, நீங்க அவருடைய அன்புல நிரம்பி இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆவியினாலே அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஆவியினாலே, எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய அபிஷேகத்துல நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய குழந்தையாக இருப்பார்கள் என்று எழுதவில்லை, தேவனுடைய புத்திரர்களாக. தட் மீன்ஸ் த மெச்சூர்ட் சன்ஸ் ஆஃப் காட். அப்படின்னா நீ வேற லெவல், இயேசு போலவே நீ இருக்க முடியும்பா, மெச்சூர்டா இருக்க முடியும். மெச்சூர்ட் சன்ஸ், if you are led by the spirit of God, by the anointing of God, by the Holy Spirit anointing, நல்லா சொல்ல முடியுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனோ, அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நான் நிக்கிறேன் அப்படின்னாலே நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள பற்றி எரிகிற அந்த அக்கினி. சில நேரம் அந்த அபிஷேகம் சில இடத்துக்கு என்ன போக விடாது, சில நேரங்களில் சில விஷயங்கள் செய்ய விடாது. எனக்கு தோணாதா? எனக்கு டெம்டேஷன் வராதா? எனக்கு தவறான சிந்தை வராதா? எனக்கு சுத்தி சூழ்நிலைகள் இல்லையா? எனக்கு வாய்ப்புகள் இல்லையா? எல்லாம் இருக்கு, எல்லாம் சுத்தி இருக்கு. ஆனா அதை மீறியும் எனக்கு ஒண்ணு தெரியும், ஆவியினாலே நடத்தப்பட்டே ஆகணும்னா ஐ வாண்ட் டு பி லெட் பை த ஸ்பிரிட். இது நம்ம எடுக்கிற சாய்ஸ்ல இருக்கு, நான் எடுக்கிற முடிவுல இருக்குங்க, உங்க முடிவுல இருக்கு. பவுல் அதான் எழுதுறாரு, எப்பா இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஆவியில அனலா இருங்க, ஜெபம் பண்றதை விட்டுறாதீங்க, ஆவியின் ஸ்பிரிட் கான்சியஸா இருங்கப்பா. இல்ல ஆண்டவரோடு ஆவியில அக்கினியில இருக்கவங்க கூட சேர்ந்துருங்க. எனக்கு ஒரு அக்கா, நான் சொன்னேன்ல, அவங்க எனக்கு சொன்ன ஒரே ஒரு அந்த டிப்ஸ், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஜானி அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அனாயிட்டிங்க பெற்றுக்கோ, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. ஒருவேளை இன்னும் பெற்றுக்கொள்ளல, இன்னும் உனக்கு அந்த ஜபிக்கிற அந்த இடம் வரலன்னா, யாரு ஜபிக்கிறாங்களோ, யாரு அக்கினியில இருக்கிறாங்களோ அந்த கூட்டத்தோடு இணைந்துரு, செத்த கூட்டத்துக்கு போயிடாத, ஆவியின் அபிஷேகம் இல்லாத ஒரு மீட்டிங்கு போயிடாதன்னாங்க. நான் அன்னைக்கு அதுக்கு புரிஞ்சோன்னே, ஒரு சர்ச்சுக்கு நான் போறேன்னா அங்க அக்கினி, அங்க அபிஷேகத்துல அந்த பாஸ்டர் மூவ் ஆகலைன்னா நான் அங்க சபைக்கு போக மாட்டேன்.
அவாய்ட் பண்ணிட்டேன். வேணாம், எனக்கு பிரசங்கம் தேவையில்லையா? பிரசங்கம் 100 பிரசங்கம் இருக்கு. பிரசங்கமா இல்ல, ஆன்லைன் ஓபன் பண்ணா அவ்வளவு பிரசங்கம் இருக்கு. பிரசங்கம் தேவையில்ல, எனக்கு ஆவியின் வல்லமை தேவை. அபிஷேகம் இருக்கிற இடம் தான் எனக்கு முக்கியம். ஐ வாண்ட் தட் ஃபயர், ஐ வாண்ட் தட் பவர் ஆஃப் காட். தேவ ஆவியில நிரம்பி இருக்கிற ஒரு அந்த இடத்துல தான் நமக்கு ஜீவன் உண்டு. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், when I didn't feel the presence, didn't feel the fire, நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். அது எனக்கு அது ஏன் இடம் இல்ல. ஏன் ஏன் எனக்கு எப்பவுமே என் லைட் என்னவா இருக்கணும்? எனக்கு இருக்கிற நெருப்பு பற்றி எரிந்து கொண்டு இருக்கணும். அதனாலதான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், உங்களுக்கு டவுன் ஆகுது, ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல போகுது, சோர்வா இருக்குன்னா உடனே பிரேயரை ஸ்டாப் பண்ணாதீங்க. பிரேயரை ஸ்டாப் பண்ண நிறைய பேர் உடனே, ஆமா நமக்கு சோர்வா இருக்கு, மார்னிங் பிரேயர் எதுக்கு? ஆமா, பிரதர் டெய்லி தான் சொல்லுவாரு. இதுதான் பிசாசு நுழையிற இடம். பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் 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 கொடுப்பான், டிலே, அப்படியே செப்பரேஷன் கொடுப்பான், அதுக்கப்புறம் அழிச்சிடுவான், அதுக்கப்புறம் மொத்த வேலையும் அவன் செய்வான். என்னைக்குமே நான் சொல்றேன், ஒண்ணு நீங்க அக்னியா இருங்க, இல்ல அக்னியா இருக்கிற இடத்துல இணைஞ்சிருங்க. எப்பவுமே விட்டுறவே விட்டுறாதீங்க. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்களாம் ஆமேன் போடுங்க. ஏமே விட்டா இன்னும் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சரீரம் ரட்சிக்கப்படவில்லை, நம்மளுடைய மனது ரட்சிக்கப்படல. மனது ரட்சிப்பை தேடி போயிட்டு இருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு. ஆனால் நம்ம ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஆவியிலே தேவன் அனலாய் இருக்கிறார், அக்னியா இருக்கிறார், தேவன் ஒன்றாக இருக்கிறார். நானும் தேவனும் ஒன்றா இருக்கிறோம், நம்ம எல்லாம் அவரோட ஒன்னா இருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கணும். மாம்சத்திலே நடத்தப்படாமல் ஆவியிலே நடத்தப்படணும். அப்படின்னா ஆவியானவர் மேற்கொள்ளுகிற ஒரு இடத்துல இருக்கணும், ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், காலையில எல்லாரும் எழும்பிடுவாங்க வீட்டுல, நீங்க உண்மையிலேயே ஞானமா எல்லாரும் எழும்பதுக்கு முன்னாடி ஆவியானவர் பிரசன்னத்துக்கு போயிருங்க, ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க, அக்னியில பேசுங்க, அக்னி பாஷையில பேசுங்க. நீங்க உங்களை பலப்படுத்தி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேயை நீங்க மேற்கொண்டுருவீங்க. அந்த ஏன் இயேசு காலையில இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணாரு? ஏன்? ஏன்னா அவர் 100% மனிதனா நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறாரு, ஒரு 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 மாடலை காட்டுறாரு. அவர் ஜெபம் பண்ணணும்னு அவசியமா? ஏன், அவர் சன் ஆஃப் காட் தானே. ஜெபிக்காம தூங்கிக்கிட்டே போய் அற்புதத்தை செய்ய முடியாதா? செய்ய முடியும். ஆனால் அவர் சொல்றாரு, நீ மேனா இருக்கிறப்பா, உன் மாம்சம் இன்னும் ரட்சிக்கப்படல, இந்த மாம்சத்துல எல்லாமே உண்டு. ஒண்ணு தெரியுமா? இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது அவருடைய மாம்சத்திலையும் எல்லா உணர்வுகளும் வந்திருக்கு. அவருக்கு உணர்வே இல்லைன்னா அது அப்புறம் எதுக்குங்க அவர் சிலுவையில் அறையப்படணும்? பவுல் எழுதுறாரு, அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. அப்படின்னா அவருக்கும் எல்லா டெம்டேஷனும் பிசாசு கொடுத்திருக்கான், அவருடைய சரீரத்திலையும் எல்லாத்தையும் உணர்ந்திருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? ஆனா அவர் சரீரத்தை மேற்கொண்டார். எப்படி? ஆவியிலே போய் ஜெபம் பண்ணாரு, காலையில இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணாரு, இரவெல்லாம் ஜெபம் பண்ணாரு. புரியுதா? He was filled with the Spirit. He was filled with that anointing. ஆவியில நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பவுல் ஆவியில நிரம்புற வாழ்க்கை வாழ்ந்தார். பேதுரு ஆவியில நிரம்பி வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தார். எல்லா அப்போஸ்தலர்களும் they lived in the presence and anointing of God. தேவ ஆவியிலையும் அபிஷேகத்திலையும் நிரம்பி வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு சண்டே இந்த மெசேஜ் கேட்குறீங்கன்னா இதுதாங்க மெசேஜ், இதுதாங்க ஆண்டவர் நமக்கு சொல்றது. ஆவியில நிரம்பி ஆவினாலே நடத்தப்படணும். we need to be led by God. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்றது எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. ஆமென். முடிச்சிடலாமா? யாரெல்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சொல்றேன், ஒருவேளை அந்த அனுபவத்துல நீங்க இல்லாம இருந்தா கூட வந்துருவீங்க. நம்புறீங்களா? பிரதர் அந்த அளவுக்குலாம் எனக்கு இல்ல பிரதர், எனக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல. தெரியலனாலும் பரவாயில்ல, தேவன் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. உங்களை அப்படி நிரப்ப வச்சிருவாரு. உங்களை மீறி ஆண்டவர் பிரசன்ஸ்ல அமைதியா அப்படி பிரசன்ஸ்ல போனீங்கன்னா உங்க மனதெல்லாம் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிடும். உங்க மனசெல்லாம் அவர் கண்ட்ரோல்ல போயிடும். உங்களை மீறி உங்க சரீரம் தேவனுடைய ஆளுகைக்குள்ள வந்துடும். நிச்சயமா உண்டு. நீங்க இதை மட்டும் இந்த சத்தியம் புரிஞ்சுட்டா போதும். ஆமென். தேங்க்யூ ஃபாதர். அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்து கேட்ட ஒவ்வொருத்தங்களையும் நான் பிளஸ் பண்றேன். ஆவியில ஆண்டவரை உம்முடைய வல்லமையை நாங்க தரித்து கொள்ளணும். உடைய பிரசன்னத்துல இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எஸ் லார்ட், உம்முடைய அபிஷேகத்துல நிரம்பி வாழ்கிற வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. எல்லாரும் சொல்லலாமா? ஆமென், ஆமென். Thank you all. It's very very important.
நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தா கூட யூடியூப்ல திருப்பி போய் கேளுங்க. இந்த மெசேஜ் மட்டும் கட் பண்ணி நான் போடுவேன். ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ நாளையில இருந்து காலையில 5:30க்கு நம்ம யூடியூப்ல மார்னிங் 5:30 ஜாயின் பண்ணுங்க. ஸோ bless யூ, ஹாவ் அ பியூட்டிஃபுல் blessed சண்டே. என்ஜாய் வித் பிரசன்ஸ் அண்ட் யுவர் ஃபேமிலி. ஓகே. அவர் ஆண்டவருடைய பிரசனத்துல உங்க குடும்பத்தோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. காட் இஸ் வித் அஸ். நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறார். எந்த விஷயம் நமக்கு சொல்றாருனாலும் அது நிச்சயமா நமக்காக தான் ஆண்டவர் அதை பேசுறார். ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். bless யூ ஆல், bless யூ ஆல். பை 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 பை.